அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இப்போ அடுத்தது சாமவேத கீதநாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு திருமழிசை பிரான் சொல்கிறது மாதிரி சாமகான லோலப்பிரியன் எம்பெருமான். நம்ம பரமபதமான வைகுண்டமே போயிட்டாலும் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே, அங்கே இருக்கிறவாள்லாம் முக்தர்கள்லாம் சாமகானம் பண்ணி திரிவா அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. அப்பேற்பட்டதான சாம வேதத்துள்ளாய் அப்படின்லாம் ஆழ்வார்கள் பல இடத்துல பாடுறதுனால, அதுவும் சாம வேதத்துலேயும் உத்து அப்படிங்கிற சப்தத்தினால பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப முக்கியமான உபனிஷத்து. உபனிஷத்தினுடையதான விளக்கங்கள்லாம் பின்னாடி 2 பேர் சொல்ல போகிறான்னா கூட மந்திரத்துலேருந்து சொன்னாலும் சரி, உபனிஷத்தை சொல்லாத இருக்க முடியாது. தலைப்பகுதியாக இருக்கிறதுனால தலையை விட்டு உடம்பை மட்டும் பிடிக்க முடியாது. அப்பேற்பட்டதான இங்கே தலைப்பகுதியான உபனிஷத்தும் சேர்த்து தான் நம்ம சுவாமி சொல்ல போகிறார். சுவாமின்னு சொல்கிறத காட்டிலும் அடியன்லாம் அண்ணான்னு கூப்பிட்டே வழக்கம். அப்போ ஏன்னா பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். பெரிய பிருகத்தான ஆச்சாரியராக இருந்தால் கூட உலகத்துக்கே, ஆனால் குழந்தையாக பழகுவா, அவ்வளோ பிரேமையாக பழகுவா. அதை மாதிரி சின்ன வயசுலேருந்து அப்படி அடியன்லாம் லாலனம் பண்ணினவர் சுவாமி நீலபால சர்மா அப்படிங்கிறவர். சாமானியமாக அப்படி பேரை கூட சொல்லிடக்கூடாது. பெரிய மகா பிரகாண்ட வித்வான். எல்லாத்துக்கும் மேலே பர்னூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய மடியிலேயே வளர்ந்து, குழந்தையிலேருந்து மடியிலேயே வளர்ந்து, அதுக்கு மேலே சொல்ல போனோன்னா இவருடைய தகப்பனாரை சொல்ல போனோம்னா நாகராஜ சரௌத்ரிகள் சாஸ்திரிகள்னு பர்னூரில் மகாத்மாவர், அவருடையதான குமாரர். அப்படி தானே இருக்கும், வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு சொல்லும்படி. அப்பேற்பட்டதான பர்னூர் மகாத்மா ஸ்ரீ அண்ணாவுடைய திருவடியிலேயே அவருடைய மடியிலேயே இருந்து வளர்ந்து, அவள் என்னென்ன விதமாக அண்ணாவே உபச்சாரங்கள் பண்ணியிருப்பாளோ இவாளுக்கெல்லாம் அது சொல்லி மாளாது. சகல சாஸ்திரார்த்தங்களையும் அண்ணா மூலமாகவும் சரி, வெளியிலையும் பல இடங்கள்லேருந்து அதிகரித்து பகுதா சோதவியம் பகுபிய சோதவியம்னு சொல்கிறது போல் சகல சாஸ்திரங்களையும் படிச்சுவிட்டு கடைசியில் என்னடா இவ்வளவு சாஸ்திரத்துக்கு ஒரே பிரயோஜனம் கிருஷ்ணன்ட்ட வைக்கக்கூடிய, அதுவும் ராதைட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் வைக்கக்கூடிய பிரேமதான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆச்சரியம். அந்த ராதாகிருஷ்ணன்ட்ட மாளாத காதல் அது இருந்துருத்துனா போகும். அதுதான் சகல வேதாந்தத்துக்கும் முடிவு அப்படிங்கிற ஒரு சுனிச்சிதமான ஹிருதயம், பிரேம ஹிருதயத்தோடு இருக்கக்கூடியவர் இவெல்லாம். அதில் சம்ஸ்கிருத காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து அவர் என்னென்ன வாசிச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கூட அது எனக்கு தெரியல. அவ்வளோ வாசிச்சிருக்கார், கடல் மாதிரி இருக்கக்கூடியவர். முக்கியமாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய அதுதான் அவளுக்கு ஆதாரமே அப்படின்னு இருக்கக்கூடியவா, அதுதான் பிராணன் அப்படின்னு இருக்கக்கூடியவா. அப்பேற்பட்ட வேதாந்தங்கள், அதுலேயும் நியாயம் மீமாம்சம் போன்ற பல சாஸ்திரங்கள், பிரம்மசூத்திர பாஷ்யங்கள், அதுலேயும் 3 விதமான பிரஸ்தானத்திரைய பாஷ்யமும், அதுலேயும் யாருடா 3 விதமான சம்பிரதாயஸ்தருடைய பாஷ்யமும் சுவாமிக்கு பூர்ணமாக கரைச்சி குடித்தவர். சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம், உடையவருடைய ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் தெரிஞ்சவா. அப்பேற்பட்டதான அவர் வாயால் நமக்கு கேட்குற பாக்கியம் இன்னைக்கு சாமவேதத்தினுடையதான அதில் சொல்லப்பட்ட பகவத் தத்துவ ஞானமான விஷ்ணு பரத்வத்தை சுவாமி மேலே சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே மந்தஸ்மேரமுகம் தரேதரதயோத்புல்லாயதாட்சம் லசத்கோபீச்சந்தனமம் சசோபிதுளசீமாலம் பிரசாதோன்முகம் சிஷ்டம் ஞானினம் ஆத்மசத்குணநிதிம் பிரேமாலயம் பிரேமதம் கிருஷ்ணப்ரேமிக சத்குரும் குருமணிம் பிரேம்ணா ஹிருதா பாவயே. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்மன்னு சொல்லும்படியா பெருமாளை அச்சுதன்னு மங்களாசாசனம் பண்ணி ஆச்சாரியனை அனுசந்தானம் பண்ணுறது சம்பிரதாயம். திருட சங்கர்ஷணோ அச்சுதா அப்படின்னு விஸ்வாசநாமம். அனுஷ்டானம்னு சொன்னால் ஆரம்பம் ஆச்சமனம், ஆச்சமனம்னு சொன்னால் அச்சுதாய நமஹ. சாக்ஷாத் ஜெகன்மாதா ருக்மிணி பிராட்டியும் கண்ணனை அச்சுதா அச்சுதான் தான் அழைக்கிறாள். அதாவது கைவிடாதவன்
கைவிட மாட்டான் கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு கீர்த்தனம். அப்பேற்பட்ட பிரபுவை அனுசந்தானம் பண்ணும் பொழுது நமக்கெல்லாம் என்ன கதின்னு சொன்னால் ஒரே கதி, அவனை பாடீரவன் நாமம் வீட பெறலாமே, பாடிண்டே இருப்போம். பாடுதலே வேதம், வேதமே பகவன் நாமாதாங்கிறத தான் வாசுதேவாச்சார் சுவாமி அழகா சொன்னார். யாவந்தே ஸ்ருதி வாக்கியானி, வேத வாக்கியங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் பகவன் நாமங்கள். நாம சங்கீர்த்தனம் நடந்தாச்சுன்னா ஒரு வேத பாராயணம் ஆயாச்சு. ஒரு கால் வேத பாராயணத்தை விட நாம சங்கீர்த்தனம் வசத்தி. அப்படின்னா வேத பாராயணம் மட்டம்னு அர்த்தம் இல்லை, அசிடு நினச்சிக்கோ. சாஸ்திரம் படித்தவா அப்படி புரிஞ்சுக்க மாட்டா. நகினிந்தான் நியாயம்னு பேர். இதை விட அது வசத்தின்னா அது வேற. இன்னொன்று தாழ்ந்து செய்யால நிறைய பேர் தோற்று போகிறான்னா முட்டாள்னு அர்த்தமா? பை லக்கில் பாஸ் பண்ணுறானே தவிர படித்து தான், படித்தவனுக்கு தானே பரீட்சை ஃபெயிலாகிறது எல்லாமே உண்டு. அதுபோல் பாஸ் பண்ணிட்டவன் நிச்சயம் என்ன படிச்சிருக்கான், படிக்காமல் லக்கில் பாஸ் பண்ணல. அப்போ பகவன் நாம அதை விட வசத்தின்னா என்ன? நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ர அர்ப்பிதா நியமித ஸ்மரணேன காலஹ ஏதாத்ரிசி தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவமீத்ருஷம் இஹாஜனி நானுராகஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெங்கால் தேச வைஷ்ணவன் ஆச்சாரியன் சைத்தன்ய மகாபிரபு ஒடியா பெங்கால்லாம் அவாதான் பிரச்சாரம் பண்ணினா. வைஷ்ணவான்னு சொன்னால் வேதத்தை பின்பற்றக்கூடிய எல்லாருமே வைஷ்ணவா தான். வடகல வைஷ்ணவாளா தெங்கல வைஷ்ணவாளான்னா, சிங்காரி மடம் பக்தாளா காஞ்சி மடம் பக்தாளான்னு அசிடுன்னு அந்த மண்டை எல்லாம் உடைச்சுன்னு இருக்கோம். எல்லாத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கு விஷ்ணு பக்தி உண்டோ, ஆதிசங்கரன் கிரந்தங்கள் பூரா ஹரிபரத்துவம் மட்டும்தான் சொல்லியிருக்கார். அதை விட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா அதுவும் புரிஞ்சுக்கணும். அது யாருக்கு தெரியும்? நாச்சியாருக்கு தான் தெரியும். நாச்சியார் அதை சாதிச்சாங்கிறத அவளுடைய தியான ஸ்லோகத்தில் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி. நாச்சியார் என்ன சாதிச்சாள்? சம்பிரதாய சாரம். நம்ம பகவானுக்கு சேஷப்பட்டவன், நமக்கு அவர் சுவாமி. அதை ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், ஹைலைட் பண்ணல. அது ஒன்று தான் குறை. ஏன்னா சங்கரபாஷ்யம் ஆரம்பமே நாராயண பரஹா, அதான் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. சங்கரபாஷ்யம் ஆத்யத்து மங்கள ஸ்லோகம். முதல் பதம் நாராயண பரஹா. அதுக்கு மேலே அவர் சொல்லிருக்கிற பரத்துவங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா இன்றைக்கி சமயம் போகாது. ஒரு இடத்துல கூட உதாரணத்துக்கு கூட வேற ஒன்றும் எடுக்கலை. சாளகிராமே யதா ஹரிஹின்னு தான் எடுக்கிறார். பாண யதா சிவஹான்னோ அல்லது சக்தியாம் யதா சுப்பிரமணியா சக்திஹின்னோ பேச்சுக்கு கூட உதாரணம் எடுக்கலை. அதனால்தான் வைஷ்ணவ சம்மிதையில் முதல் பாகமாக அவளை எடுத்துருக்கா. அதே சம்பிரதாயத்தில் வந்த மசூன சரஸ்வதிகளோ பகவன் நாம போதேந்திராளோ திருச்செந்தூர் ஐயாவாள் பரம சிவபக்தாளாக இருந்து ராமநாம நிஷ்டாளா சிவநாம நிஷ்டாளா இருந்தா. அதுபோல் பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதினவா ஸ்ரீதராச்சாரியாள்.
அவள் பாஷ்யம் எடுக்கச்ச இன்னொரு பாகவத பாஷ்யம் வேண்டான்னு விட்டார் சைதன்ய மகாபிரபு. அவ்வளவு அழகாக சாதிச்சிருக்கார். பக்தி பாரம்யம், பகவத் பாரம்யம், சரணாகதி பாரம்யம் எல்லாத்தையும் சொல்லிருக்கார். அதை பாரார்த்தியம் ஸ்வங்கிறது முக்கியமான விஷயம். விட்டுருவர் ஆதிசங்கரர் ஷட்பதின்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, நீ கடல், நான் அலை. கடல் இல்லாத அலை இல்லையே, அப்ப நீயே தான் நான். அப்படிதான் அத்வைதம் சொல்றார் அவர். ஆனா கடலோடது அலையே தவிர அலையோடது கடல் இல்லை. சமுத்ரோஹி தரங்கா கொச்சன சமுத்ரோ நதாரங்கா. ரொம்ப முக்கியமான விஷயம். அவைஷ்ணவன்னு ஒத்தனே கிடையாது. நம்ம தென்னாச்சாரிய சம்பிரதாயம்தான் வடக்க பூரா ராமானந்த சம்பிரதாயம்ங்கிறது தான் ஸ்ரீ பிருந்தாவனத்திலேயோ மற்ற நார்த் இந்தியா பூராவோ இருக்கக்கூடியது இதே தான். அதுவே ரூபாந்தரேன ஹரிஸ் சர்வோத்தமஹா வாயுர் ஜீவோத்தமஹா. ஹரி பாரம்யத்தை எல்லா பெரியவாளும் சொல்லிருக்கா. பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்தில் தான் பாக்கி எல்லாத்துலேயும் வெவ்வேறு பிராதானியம்னு கிடையாது. அவ பிராணனை ஹரி சர்வோத்தமஹா வாயுர் ஜீவோத்தமஹா. ஆச்சாரியன், ஆச்சாரியன்னா அவளுக்கு ஆஞ்சநேயர். ஆச்சாரிய லக்ஷணமா சுவாமி தேசிகன் அத்தியுதமா ஆச்சாரிய லக்ஷணம் எப்படி ஹனுமான்கிட்ட பொருந்தறதுன்னு ஸ்லோகங்கள் ரொம்ப பிரசித்தம். சம்பிரதாயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்துண்டு வாயுர் ஜீவோத்தமஹான்னு சாதிச்சா. சைதன்ய மகாபிரபு அனன்யனிஷ்ட. நீ காலில் கட்டி என்னை அணைச்சு கொஞ்சி கொலாவினாலும் சரி, நீ என்னை கண்டுக்கலைன்னாலும் உபேட்சை பண்ணினாலும் சரி, யதா ததாவா விததாத்து லம்படா மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரா. அதானே நாராயண பட்டதிரி சொல்றார். ஆத்துக்கார் நல்ல வஸ்திரம் வாங்கி தரலன்னு அடுத்தவன்கிட்ட போய் ஒருத்தர் பல்லளிப்பாளா? அதுபோல நம்ம குருவாயூரப்பன் இருக்கும் பொழுது வேற உபாயாந்தரங்களை பற்றதோ சாதனாந்தரங்களை பற்றதோ அல்லது தேவதாந்தரங்களை பற்றதோ அல்பம்னா அதுன்னு தின்றார் நாராயண பட்டதிரி. அதனால சுத்ர தெய்வ ஸ்புடேயம் ஒன்றை போய் விடுவாளாங்கிற. அதனால அவ்வளவு பரமைகாந்தியத்தை நிரூபணம் பண்ணுறார் சைதன்ய மகாபிரபு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெரியவா இங்கே வரா. ஏன்னா வைஷ்ணவ மகாநாடுன்னு சொல்லச்ச பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்தை மட்டுமோ அல்லது அதில் இருக்கக்கூடிய தேசிக சம்பிரதாயமோ மகாமணி சம்பிரதாயம் மட்டுமோ எடுத்துக்காம நம்ம மகாநாட்டில் எல்லா மகான்களுடைய மகிமையும் சொல்லும்படியா வல்லபாச்சாரியால சொல்கிறதுக்கு, சைத்தன்ய மகாபிரபுவை சொல்கிறதுக்கு, நிம்பார்க்கா ஸ்ரீ வைஷ்ணவான்னா அதி பிராச்சீனம். முதலாழ்வார்கள் மாதிரி, மதுரகவி ஆழ்வார் மாதிரி புராண காலத்தை சேர்ந்தவர். ராதாகிருஷ்ண பக்தி சம்பிரதாய ஆரம்பம். அந்த மாதிரி எல்லா பெரியவாளுடைய ஹரிபரத்துவத்தையும் அனுசந்தானம் பண்ணும்படியா இந்த அழகான சத் சங்கத்தை ஏற்படுத்தி பண்ணிருக்க நம்ம சுவாமி. பால்யத்திலேருந்து ரொம்ப பெரியவாழ்கிட்டெல்லாம் பழகி மகான்களுடைய அனுகிரக ஆசீர்வாதங்கள்லாம் அடைஞ்சு அவளுக்கு பிராணனான நாம சங்கீர்த்தனத்தை லோகம்பூரா அகண்டனமாக நடத்தினார். அவளுக்கு பிராணன் அதான். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஆசையாக இருந்தால் வசூல் பண்ண ஆரம்பிக்காத. இப்படி ஒருத்தன் சொல்ல முடியுமா? போய் நீ ஒரு அகண்டனாமா பண்ணு, எல்லாம் நடக்கும்.
பெருமாள் நடத்திப்பார். திருவயோத்தியில் ஜெயேந்திர சுவாமிகள்ங்கிற காஞ்சி பிரிவா போராட போன. நம்மெல்லாம் பகவானை பிரார்த்திக்கணும்னா அண்ணாவுடைய சாத்விக சுவாவம். என் மண்டையை உடைச்சாலும் அதுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நான் பாடுபட தான் படுவேன்னார் அவர் ஸ்வரூபம் அது. அப்படியும் 4 பக்தாள் வேணும், இப்படியும் 4 பக்தாள் வேணும். ஏதோ சுவாமி விஷயத்தில் எஸ்கேப் பார்த்துக்காக சொல்கிறாருங்கிறது இல்லை. பரனூரில் ஜன்னி கண்டு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கா ஹரியோட அம்மா. கோலாகலம் தீர்த்தம் துளசியும் அடியானு தான் நியமிச்சிருந்தா சஹஸ்ரநாம ஜபத்துக்கு. அந்த பிரசாதத்தையும் கொடுத்த சரி பண்ணார். கிராமத்தில் இருக்கப்பட்டவாள்லாம் இது என்ன விளையாட்டு, உடனே டாக்டரை பார்க்க வேண்டாமா, இனிமேல் பிழைக்கவே முடியாதேன்னு எல்லாம் புத்தியெல்லாம் சுவாதீனம் போய் எப்படி எப்படியோ இருந்தா. அந்த டயத்தில் பகவன் நாமத்தினால ஜுரம் சரியாகும், பகவன் நாமத்தினால சம்பிரதாயம் வளரும், பகவன் நாமத்தினால திவ்யதேசங்கள் க்ஷேத்திரங்கள்லாம் நடக்கும். இவருடைய கம்பீரத்துக்கு உரப்போட காணுமா ஒரு பயலாவது? இவர் கொடி பிடிச்சாரா, இவர் ரகலை பண்ணாரா, இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, இவர் என்ன பண்ணினார்னு ஒருத்தன் கேட்குறான்னா அதை விட அறியாமை வேற என்ன? வேற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நாம 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 பகவன் நாம சங்கீர்த்தனம். ஜன்மாபுர குழந்தைலேருந்து அந்தர்தானமாற பரியந்தம் ஹரிநாமமே கத்தின்னு பெரியவா இருந்தான்னா நம்ம சுவாமி எல்லா திவ்யதேசங்கள்லேயும் அகண்டநாமா ஹரேரமா மகாமந்திரங்கள் அதெல்லாம் ஜபிச்சிருக்கா. எதுக்கு இந்த கானத்தை சொல்கிறோன்னா வேதமே அதான் கதிங்கிறத சொல்கிறது. சாமவேதத்தில் கண்ணனை எப்பவும் பாடிண்டே இருக்கணும்னு சொல்கிறது. ஹான தாய் காயிரோ அபிம்ர ஷ்யாய் துரஸ்யாஹ துரஸ்யா ந சுஷ்டுதிமசுரியஸ்ய வாய். அழகான சாமம். சதா தே நாமா ஸ்வயசாஹ ஸ்வயசாஹ விவாமி ஔஹோவா. சதா தே நாம. நாம சங்கீர்த்தனம்னா மருந்து போல. சக்கரன் நாம கீர்த்தனம் சொல்லலை சாம்வேதம். சதா சர்வ காலமும் நாமாவை சொல்லு. சொல்லலாமான்னு கேட்டா அதை தான் சைதன்ய மகாபிரபு காலதேச நியமங்கள் இல்லைன்னா அதை தான் ஆரம்பத்தில் சொன்னோம். வேதத்தை காட்டிலும் நாமா வசத்தி. சும்மா இருப்பாளா எல்லாரும்? ஒரு கோஷ்டி அப்போவுமே குறை சொல்ல சண்டை போடன்னு கிளம்புமே. அவ நாம சித்தாந்தம் பண்ணுன்னா அங்கே உட்காந்து சொன்னார். வேதங்கள் வசதி தான், யாகங்கள் வசதி தான், எல்லாரும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தன் மணி கரையாருன்னா பாக்கி பேருக்கு கதி. அப்போ முச்சத்தை ஜந்து மகாபாரதம். ஜந்து மாத்திரமா இருக்கிறவனுக்கு மோக்ஷோபாயம்னு சொன்னா எம்பெருமான் நாம கீர்த்தனம். ஜந்து மீன்ஸ் மனுஷிய மாத்திரம். பிராமணன் அபிராமணன் விதேசியன் ஸ்வதேசியன் இல்லை. கிளி நாய் ஜீவ ஜந்துக்கள். பத்மபுராணத்தில் ஒரு வேசி லவ்வருடைய நேமா ராமநாமத்தை சொல்லி கொடுத்துருந்தா அவ கொஞ்சம் சீக்கா படுத்துனுட்டா உடம்பு சரியில்லாமல் வியாதியா. அதுக்கும் ஆகாரம் கொடுக்கல. ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளன்று உயரக்கூவும் மாதிரி. அது என்ன பண்ணுறது? பசி தான். அவன் கத்துறது. என்ன கத்துறது? ராம ராமான்னு கத்தி மண்டையை போட்டுது. இவளுக்கு சொல்லவும் முடியல. கேட்டுண்ட செத்தா.
2 பேருக்கும் மோட்சம்னு பத்மபுராணம் ஆக்கியானம். அதுபோல வேடனானாலும் யாரானாலும் ஜந்து மாத்திரமா ஜனிச்ச சமஸ்த ஜீவகோட்டியும் நாமாவை சொன்னாலும் கேட்டாலும் மோக்ஷம். சதா தே நாமா. இந்த மந்திரத்தை தான் மந்திர புஷ்பத்துக்கு கோலாகலனுக்கு சொல்கிறது சாமவேதத்தில். சாமவேதம்னு ஆரம்பிக்கும் பொழுதே ஓம் நம சாமவேதாய நாரதாத்ருஷிபிः சதா ஏயாய ஹர்ஷபூராய. நாரதாதிகள் பண்ணின்னு இருக்கிற கானம் சாமம்தான். விஜ்ஞேய பரமாத்மனே, இது ஒரு தியான ஸ்லோகம். ரொம்ப விசேஷமாக இன்னொரு தியான ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது. பரனூர் பிராந்தியத்தில் சம்பிரதாயம். சோயம் பாயாத் சாமரூபி ஸ்ரீகிருஷ்ண பார்த்தசாரதி சமர்ச்சத ஸ்வகானேன சர்வானஸ்மான். எங்க எல்லாரையுமே அந்த சுவாமி தயான்விதா, தயையோட ரட்சிக்கணும். யாரு? சோயம் பாயாத் சாமரூபி ஸ்ரீகிருஷ்ண பார்த்தசாரதி. தியான ஸ்லோகமே அப்படிதான் ஆரம்பமாகுது. சுவாமி சாதிச்சது போல வேத ஆரம்பமும் முடிவும் ஹரிநாமதானே. ஹரி ஓம் ஆரம்பம், ஹரி ஓம் பூர்த்தி. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் வேதம்னு சொன்ன பிரதானமாக இருக்கப்பட்டது ஹரிநாமம். ஹரி இந்த பாடுறது வேதம் பகவான் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம். ஏன்னா சுவாமி வேதானம் சாமவேதோஸ்மி கீதாச்சாரியன். வெறுமை சாமவேதோஸ்மின்னு சொன்னால் போராதுன்னுட்டு பிருஹத் சாம ததா சாம்னாம், சாமங்களுக்குள்ள பிருஹத் சாமமாக இருக்கேன்னு சொல்கிறார். அது ஒரு அற்புதமான சாமம். ரதந்தர சாமான்னு சொல்லக்கூடியது பரமேஸ்வரனுக்குன்னு சில பக்தாளுக்கு அபிப்பிராயம். பிருஹத் சாமான்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் சம்மதமானது வைஷ்ணவமான சாமம்னு பேர். பிருஹத் ரதந்தர பக்ஷௌ, பிருஹத் சாமமும் ரதந்தர சாமமும் தான் கருடாழ்வாருடைய பட்சங்கள். ஒரு பக்ஷின்னு சொன்னால் பட்சம் பிரதானம். பட்சம் இல்லாட்டா, சிறகுகள் இல்லாட்டா பறவை இல்லை. இந்த 2 சாமம்னு சொல்லப்படுறது. பொதுவாக வேதவேத்யன்கிறது தானே பெருமாளுக்கு பெருமை. வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் தொல்லாதார். வேத முதல்வன், வேதவேத்யன், வைதிகனான பரமாத்மா. நீ வைதிக குழந்தடான்னு சொல்லி சொல்லி அம்மா வளர்த்தாம்பர் கிருஷ்ணபிரேமி சுவாமியார். பிரம்மம்னா வேதம், அது பிராணனாக இருந்தாக்க பிராமணன், இல்லைன்னா பிரம்மஹத்தி. டீசண்டாக சொன்னால் பிரம்மபந்து. பிராமணன்னு சொன்னால் வேதத்தை அனன்ன பிராணன் சான்ஸ்கிரிட்டில், பிராங்கிறது உபசர்க்கம். பிராமணன்னு சொன்னாலே பெருமாளுக்கும் மூச்சு காத்து வேதம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, சுவாமியோட இடா பிங்களால் சஞ்சாரம் பண்ணுறது வேதமே. ஒரு வேத பாராயணம் பகவத் சன்னிதானத்தில் நடந்தாச்சுன்னா பிரம்மோத்சவம் ஆயாச்சு. தெரியாத அசடுகள் பிரம்மங்கிறதுக்கு பெருசுன்னு அர்த்தம் பண்ணி பெருவிழா, பிரம்மோபதேசம்னா பெருவிழான்னு சொல்கிறதா, காயத்ரி உபதேசம். அதுபோல்
பிரம்மோத்சவம்னா வேத பாராயணம்னா ஆச்சு. வேதமே பகவத் ஸ்வரூபம்தான். இருந்தாலும் சாமவேதம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். அந்த சாமவேத பிரதிபாத்தியன் எம்பெருமான். அதை யஜுர்வேதங்களில் சொல்லும் பொழுது கூட சுபர்ணோ சிகருத்மான் அப்படின்னு ஒரு 10 வாக்கியம். பஞ்சாதியும்பா 50 பதங்கள் இருந்தால் பஞ்சாதின்னு பேர். யஜுர்வேதத்தில் 10 வாக்கியங்களாக திருவ சொல்லும் பொழுது சொல்லுவா. பாகவத ராமாயணங்கள்லாம் 5 ஸ்லோகமாக நுட்ரு பண்ணி சொல்லி அந்த மாதிரி சந்தா பண்ணி கிரகிக்கச்ச சுகம் அத்தியாபயாமாச நிவத்தி நிரதம் முனி. சுகாச்சாரியால வியாசாச்சாரியால் அத்தியனம் பண்ணி வச்சார். குருமுகோச்சாரண அனுச்சாரண பூர்வகம். சிஷ்யா வந்துடுது போ அப்படின்னு சொல்லலை. யார் யார் எதில் எக்ஸ்பர்ட்டோ அவளை பிடிச்சி போட்டு நீ எல்லாம் சிஷ்யன்னு சொல்லி அவனை நீ ஏன் அனுகிரகத்தினால தான் சொல்கிறான்னு சொல்லிக்கிறவர் இல்லை. கிருஷ்ண பிரேமின்னா 10 வருஷம் பாடசாலை நடத்தி பிரதி ஸ்லோகம் உச்சாரண அனுச்சாரணமும் சாத்து விடாமல் பாஷ்யமும் சொல்லி நடத்தினார். அதுபோல தான் சுகபிரம்மத்துக்கு வியாசாச்சாரியால் சொல்லி கொடுத்தார். சிஷ்யா வந்துடுத்து போன்னு சொல்லலை. குருமுகோச்சாரண அனுச்சாரணம் பண்ணினாதான் அத்தியனம்னு பேர். குரு சொல்லி சொல்லி வாங்கி சொல்லணும். தானாக படிக்கப்படாது. வேதாத்தியனங்கிறது அபூர்வ விதியா நியம விதியா பரிசங்கியா விதியான்னு சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரக சங்கிரகத்திலையும் சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். அபூர்வ விதின்னு சில சாதிப்பு, நியம விதிங்கிறதுக்கு பலவிதமான சாதிப்பு, பரிசங்கியா விதின்னு ஒரு சாதிப்பு, 3 விதமாக சாதிச்சிருக்கா. அப்போ எழுதி படித்தோ டேப்பில் கேட்டோ சுசாமர்த்தியமாக முயற்சி பண்ணியோ பாஷாந்தரங்கள் பண்ணியோ தமிழில் போட்டு தானே இப்போ எல்லோரும் உதவி சாந்தி நூற்று பண்ணி சொல்லின்னு இருக்கா. இன்றைக்கி அது மட்டும் கற்றுக்கிற பசங்கள்லாம் அதுவும் தெரியாத அசடுகள் ஆங்கிலத்தில் போட்டுண்டு அச்சுதாயனமன்னா ஆன்னா தெரியாது, போட்டால் தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியம்தான், தமிழ் மீடியமே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம்தான்னா அந்த குழந்தைகளுக்கு போட்டு சி போட்டு அச்சுதாயனமாக தான் சொல்லித்தரணுமே தவிர எல்லாம் போட்டால் வராது, தெரியாது குழந்தைகளுக்கு. பாஷாந்தரீகரணமாவோ உபாயாந்தரம் மூலமாகவோ டேப்பில் போட்டு கற்றுண்டோ அதெல்லாம் மீமாம்சை ஒத்துக்காது. வேத பாராயணத்தை கூட நேமனிஷ்டை இல்லாமல் பாராயணம் பண்ணினா புண்ணியம்னு மீமாம்சை ஒத்துக்காது. நமஸ்காரம் சுவாமிகளுக்கு ரொம்ப பெரியவாரா. மீமாம்சை என்ன சொல்லுன்னா ஆச்சார பிரபவோ கிருஷ்ண ஆச்சார பிரபவோ தர்மஹாங்கிற ரீதியில் ஆச்சாரஹீனம்னு அபனந்தி வேதான்னு சொல்கிறது. சதாச்சார பூர்வமாக பண்ணக்கூடிய உச்சாரண அனுச்சாரண அத்தியன சம்பத்தினால தான் பவர்ஃபுல்லாக வேதம் இருக்குமே தவிர நான் சொல்லிவிட்டேன் வேதத்தை ஒரு பிராரப்தம் கலியில் பூர்ண சிகை இல்லாதவா மொத்தமே சிகை இல்லாதவா எப்படி சொன்னான்ன்றான். குழந்தைகளை இன்றைக்கி வேண்டாமா சிக்கைன்னு கேட்டால் வேணும்னா குருவிக்காரனை கூப்பிட்டுக்கோன்றான். அவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு ஆச்சாரத்தில் ஸ்ரத்தா இல்லை. பெரியவா ஆச்சார ஸ்வரூபமாகவே பரமைகாந்தியாகவே சம்பூர்ண யோக்கியதை உள்ளவாளாகவே பரம பிராமணிகாளாகவே பெரிய மகான் வந்திருக்கார் நம்மளுக்கு அடுத்தபடி அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அப்போ ஆச்சார பிரபவோ தர்மஹாங்கிறதுனால அது பிரதானமாக இருக்குது. ஆழ்வார்னு சொன்னாலே நம்மாழ்வார் தான், ஆழ்வான்னு சொன்னாலே கூரத்தாழ்வான் தான், பிரபந்தம்னு சொன்னாலே திருவாய்மொழி தான் பிரதானம். அந்த திருவாய்மொழி சாந்தோக்கிய சாரமாக சாமவேத சாரமாக இருக்குது. அதனால் பெருமாளுடைய உற்சவத்தில் கருட சேவை நடந்து போய் சேவிக்கலைன்னா
பாபம். சேவிச்சா புண்ணியம், சேவிக்காட்டா அந்த புண்ணியம் கிடையாதுன்னெலாம் இல்லை. சேவிக்காட்டா பாபம்னு டபுள் நெகட்டிவ் போட்டு சொன்னால் பவர் ஜாஸ்தி. அதுக்கு அத்தியாவசியம் சேவிச்ச தீரணம்னு பேர். ஏன் அந்த கருட சேவைக்கு அவ்வளோ பெருமைன்னா, சுபர்ணோ சிகருத்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரபாகமானது திருவிருத்த சிரஹ காயத்ரஞ்சக்ஷு ஸ்தோம ஆத்மா சாமதே தனூ. கருடாழ்வாருடைய திருமேனி பூரா எந்தெந்த சாமங்களாக இருக்குன்னு சொல்கிறார். யஜ்ஞா யஜ்ஞேயம் புச்சம், யஜ்ஞாகீயம்னு ஒரு சாம. அதுபோல் திஷ்ணியா ஷபா, ஷபங்கள்னு வர்ணிக்கிறார். அவருடைய தனுவே சாமம்னு சொல்கிறதுனால தான் சுபர்ணோசி கருத்மான் திவங்கச்ச சுவப்பதான்னு அப்படி ஜல்லுன்னு கருட சேவையில் பெருமாள் கிளம்பச்ச. எல்லா பெருமாள் சந்நிதியிலையும் கருட சேவை வசத்தி. பாவம் தக்காருக்கு மிக்காரு இல்லைன்னு சொல்லி அப்புறம் சேவை சாதிக்க நம்ம விசேஷமாக திருக்கட்சியில் காஞ்சிபுரத்தில் நடக்கிற அனுபவமோ, இங்கே நேற்று தான் சுவாமிக்கு ரதோத்சவமாச்சு காஞ்சிபுரத்தில். அதுபோல் ஒவ்வொரு சந்நிதியிலையும் எல்லா உற்சவமும் விசேஷம். எல்லா சந்நிதியிலையும் கருட சேவை உண்டு, ரொம்ப முக்கியம். அந்த கருடாரூடன பெருமாள் வரார்னு சொன்னால் வேத பிரதிபாத்தியனான பரமாத்மா. ஏய்யா வேத பிரதிபாத்தியன்னு சொன்னால் வேதத்தில் ஆரம்பித்தா காயத்ரம் பிரதமம் கானம் ஆக்னேயந்த ததப்பரம் ஐந்திரம் திருத்தீய கானம் சியாத் பவமானம் சதுர்த்தகம். சப்த கானங்கள் சாமவேதத்தில். ஆக்னேயம், ஐந்திரம், பவமானம், சுக்ரியம் இப்படியெல்லாம் கிரமேண சொல்லப்படுறது. எல்லாம் தானே வருது வேதத்தில். இந்திரனை பற்றி வராத மந்திரமா? யத இந்திர பயாமே இல்லையா? அக்னாயாஹி வீதய கிருணானோ ஹவ்யதாதய நிஹோதா சத்சே பர்ஹிஷி. சாமவேத ருக்கனுடைய ஸ்வரூபப்படி ஆக்னேயம் ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி காயத்ர சாமம் அப்படின்னு சொன்னால் சொல்றதுக்கு பிராதான்யன்னு சொல்லலை. பெருமாளுக்காக வந்த வேதத்தில் கருடாழ்வாரை ஏழை பண்ணிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகளா 10 சாதுக்கள் வரா, தீவட்டி பிடிக்கிறா, கொடை பிடிக்கிறா, தீபாராதனை பண்ணுறா, தர்சனார்த்திகளா இருக்கா. எல்லாருமே புருஷ ஏவ தகும் சர்வம், எல்லாமே பெருமாள் தான். பெருமாள் பெருமாள் தான் இல்லையா? அதனால பிரகிருதி புருஷ நியாமகத்துவம்னு எம்பெருமானுக்கு உண்டோ இல்லையோ? 24 தத்துவம் பிரகிருதி தத்துவம், 25வது தத்துவம் ஜீவ தத்துவம், 26வது தத்துவமா கேச்ச ஷட்விம்சதிம் பிராகு அப்படின்னு 26ங்கிற சங்கையா பெருமாளை சொல்லுவா. அதுபோல பிரதானமாக சொல்றதுக்குன்னு ஒரு தாத்பரியம். அது மட்டும் இல்லை, அவாபாளுடைய அந்தர்யாமியாக இருக்கார். அந்தர்யாமின்னா உள்ள உட்காண்டிருக்கார் இவர், அவளை டிபெண்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு நியாமகாளாக இருக்கார்னு அர்த்தம். அந்த யமதாத்துவம் நியாமகத்துவார்த்த போதகம்னு பேர். அந்த மாதிரி பெருமாள் இருக்காருன்னு அவ்வளவுமே பேர்களாயிரத்தான் ஊர்களாயிரத்தான்னு சொல்லும் பொழுது யாரோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான்னா யாரும் பண்ணல, பெருமாள் அவன் கையினால் பண்ணுறார். யாரோ நம்மளை ஒரு குட்டு குட்டுறான்னா அந்த பையன் நம்மளை குட்ட முடியாது, அவன் கையை எடுத்து பெருமாள் தான் நம்மளை குட்டுறார் அப்படின்னு ரசித்தா நம்மளுக்கு ரொம்ப போக்கியமாக இருக்கும். கண்ணன் கையால் குட்டு வாங்கினேனே மோதிர கையால் சந்தோஷமாக. அதனால் அந்த மாதிரி பெருகளாயிரத்தான்னு எல்லாமே பெருமாளுடைய ஸ்வரூபந்தான் அப்படிங்கிற ரீதியில் வேதாந்தமும் அதான். அக்னிங்கிற பதத்துக்கு எல்லாத்தையும் முன்னு நடத்துறவன்னு சொன்ன பெருமாளா அக்னியா?
அதனால இந்திராதி சமஸ்த பதத்துக்கும் இது பரமேஸ்வரியன் வேற தாத்து, ஐஸ்வர்யன் போட்டால் கூட பரவாயில்ல. பூத மகேஸ்வரங்கிறதுக்கு பகவத் பாதாள் சத்தியமான மகேஸ்வரன் கிருஷ்ணன் தாண்டா, பாக்கியெல்லாம் டுபாக்கூர்னு விட்டுவார். அப்போ பரமேஸ்வரன்னு சொன்னால் பரமேஸ்வரம் ஆஸ்மச்சிந்தியாகான்னு பாடுறா கோபிகைகள்லாம், கண்ணனை தான் கூப்பிடுறா. அதனால் அந்த இடத்துல பெருமாளை தான் அனுசந்தானம் பண்ணுறார் அப்படின்லாம் தாத்பரியங்கள்லாம் இருக்குது. சாமபி ராஜநாதிபிஹி அப்படிங்கிறார் பாகவதத்தில். பெருமாள் திருமஞ்சனை சேவிக்கும் பொழுது ஸ்வர்ண கர்மானுவாக்கேன புருஷ சூக்தம்னு சொல்கிறார். ஷோடசர்ச்சா விதானேனு சொல்லச்ச யஜுர்வேதப்படி 18 ருக்குகள் வரும். பாக்கியில் சாமவேதத்தில் ருக்வேதத்தில் 16 ருக்குகள் வரும். அதலையும் புருஷ ஏவேதம் சர்வம் அப்படிங்கிறது சாமவேதப்படி வரும்பொழுது கானத்தையும் அப்படி வரதுனால் அதை அனுசரித்து தான் பாகவதம் பிரதமஸ்கந்தத்தில் புருஷ சூக்த விதான பூஜையில் சொல்கிறார். தியான ஸ்லோகத்திலேயே பாகவதத்தில் தேஜோவாரி மிருதம் யதா வினிமயா அப்படின்னு வர்ணிக்கிறார். தேஜோவாரி மிருத்துன்னா ஜெகத் சிருஷ்டியை யஜுர்வேதத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது ஆத்மன ஆகாஷ சம்போதா ஆகாஷாத்வாயு அப்படின்னு ஆகாஷாதிகள்லேருந்து ஆரம்பித்தாலும் தேஜப்பிரபிருதியாக சாம்வேதம் சொல்கிறதுனால தேஜப்பிரபிருதியாக அதை அனுசரித்த பாகவதமும் சொல்கிறதுங்கிறதுனால சாமவேதத்தினுடைய ஒரு அந்யோன்யதா கிடைக்கிறது. சாமவேதத்தில் சாதாரணமாக சமக்கம்னு சொன்னாலே விஷ்ணுனோடது. சிவனை ஆராதித்தாலும் பலன் தரது விஷ்ணு தான். அக்னா விஷ்ணு சஜோஷசான்னா அக்னேங்கிறது அந்த இடத்துல சிவன், விஷ்ணுங்கிறது பெருமாள். சிவபூஜை பண்ணால் அனுகிரகம் பண்ணுறது கிருஷ்ணன். நம்மாத்து மாப்பிள்ளைய ஆராதிச்ச, என்னுடைய ஆதிகாரிக புருஷாலை ஆராதிச்ச பலப்பிரதன் எல்லாருக்கும் பெருமாள் தான். அவாவா அந்தந்த சீட்டில் இருக்காளே தவிர அவாவா பலப்பிரதாள் கிடையாது. இருந்தாலும் சாமவேதத்தில் ஆரணம்ங்கிறதான பாகத்தில் விஷ்ணு சமக்கம்னு சாமங்கள் சொல்லப்படுறது. இதம் விஷ்ணு பிரக்ஷஸ்ய விஷ்ணா பிரகாவியமுஷனேவ ப்ருவாணயதி வாராஹமந்தியம் புருஷவ்ரதேச்ச ஏஷா பௌருஷீ நாம சம்மிதா ஏதாம் பிரயுஞ்சன் விஷ்ணும் பிரீணாஹாதி. இந்த மாதிரி இந்த சாமத்தினுடைய அடிவரவு சொல்லுவா. திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொன்னால் திருமாலை சொன்னால் இந்த 40க்கும் சேர்த்து கடைசியில் அடிவரவு சொல்லுவாள். வேதங்களில் கூட ஒரு பஞ்சாதி ஆன உடனே ஒரு அணுவாக்கு ஆனதும் எத்தனை 10 வாக்கியங்களோ அல்லது 50 பதங்களோ அதனுடைய ஆரம்பத்தெல்லாம் சொல்லி பேலன்ஸ் இருக்கிறத சேர்த்து சொல்லி சொல்லுவாள். அதுபோல் சாமவிதான பிராமணத்தில் சொல்லும் பொழுதும் ரொம்ப அழகாக சொல்லிருக்கா. முன்னாடி சுவாமி ரொம்ப யதேஷ்டமாக விஸ்தாரமாக அனுபவித்து இப்போ தான் நம்மளுக்கு சமயம் கொடுத்ததுனால எனக்கும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாகிடுத்து. இன்னும் நிறைய அம்சங்கள் தயார் பண்ணின்னு வந்திருந்தேன். இருந்தாலும் ரொம்ப பெரியவா வந்திருக்கா. அவள் வாக்குனால் ஒரு வார்த்தை கேட்டால் கூட நம்ம ஜென்ம கிருத்தார்த்தம். யோகியதையில் பெரியவா, வித்தத்தில் பெரியவா, அனுஷ்டானத்தில் பெரியவா, சம்பிரதாயத்தில் பெரியவா, நிறைய மகான்களை தயார் பண்ணினவா. அவளுடைய மகிமைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும். சூரியன் ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுவாளா, சொன்னால் அசிடு. அக்னியை விட பிரகாசம், நட்சத்திரத்தை விட பிரகாசம், சந்திரனை விட பிரகாசம்னா சொல்லலாம். அவ்வளோதான். மகனுடைய அனுகிரக ஆசீர்வாதத்தை கேட்க போகிறோம். சாமவேத விதானத்தால் சந்தோஷப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால, நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் எல்லா சேஷம் ஏற்பட்டு மென்மேலும் அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா எம்பெருமானையே நம்ம ரங்கநாதனையே பிரார்த்திச்சுக்கிறேன். जय सद्गुरु महाराज के जय. நம்ம அண்ணா ரொம்ப அற்புதமாக சாமவேதத்தினுடையதான வேத்தியன், சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு திருமழிசை பிரான் சாதிக்கிறது மாதிரி சாமவேதத்தினுடையதான வேத்தியன் ரங்கநாதர் தான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்து காண்பிச்சா. தொட்ட இடத்துக்கெல்லாம் பாகவத புராணம் வராத சொல்ல முடியாது.
அப்படின்றது போல் அப்படி பாகவதத்தையும் சாமவேதத்திலேருந்து கலந்து கலந்து நமக்கு கொடுக்குற ஒரு அழகு. அதில் முக்கியம் சாந்தோக்கியம், அதுதான் திருவாய்மொழி அப்படிங்கிறதையும் விஸ்தாரமாக சொன்னார். அதில் சுவாமி அப்படின்ற ஒரு பதத்துக்கே அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணன் தான். நாராயணனை தவிர வேறு யாரும் சுவாமியாக இருக்க முடியாது. அதனால தான் ஸ்வம் அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம். இந்த சொத்தை உடையவன் யாரோ அவனுக்கு தான் சுவாமி. சுவாமிங்கிறது தான் தமிழில் உடையவர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மை உடையவன் நாராயணன் நம்பி அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் சொல்கிறா. நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. நாராயணன்ற பதத்துக்கே அவன் தான் சுவாமி அப்படிங்கிறத எடுத்து காட்டுறா இல்லையா? அப்பேற்பட்டதான சுவாமியாக இருக்கக்கூடியதுன்னு நீ சொல்லு. அல்லது நம்மளவன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? நம்மளவன் சொன்னாலே அது பெருமாள் தான், பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே சில ராத்தில் அவாத்து மாமிகள் மாமா நம்மளவர் எங்களவர் அப்படின்னு சொல்லிப்பா. ஆனால் இதெல்லாம் என்னோட நான் சரீரத்துக்கு வேண்டியதான பந்துக்களை சொல்லிச்சு. ஆத்ம பந்து யாருடானா நம்மவர், நம்பர், நம் இல்லம் புகுந்து அப்படின்னு ஆழ்வாரே நம்பர்னு சொல்கிறார். அப்போ என்னடா நம்ம எல்லாரும் யாரை சேர்ந்தவன் அப்படின்னா சாமவேதத்தில் பிரகாரமும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவன் நான் அப்படிங்கிறதும் அவன்தான் நமக்கெல்லாம் சுவாமி அப்படிங்கிறதையும் சுஸ்பஷ்டமாக வேற எந்த தெய்வத்துக்கும் பரத்துவம் சொல்ல முடியாது. பரபிரம்மம்னு சொன்னாலே நாராயண பரம் பிரம்மன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்பேற்பட்ட தத்துவம் நாராயண பரம் தத்துவம், பரம் தேயம், பரம் ஜோதி, பரமாத்மா, என்னென்ன வார்த்தையினால பரம்னு சொல்கிறோமோ அது அத்தனையும் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ரங்கநாதனையே குறிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுஸ்பஷ்டமாக நமக்கு அருளி செய்தார். நமக்கெல்லாம் ஸ்ரீ அண்ணாவே நேர வந்து இருந்து அவர் தான் சொன்ன விஷயம். அவரே வந்து இருந்து தான் இதை நடத்தி இருக்கணும். ஆனால் இப்பவும் சூக்ஷ்மமாக இங்கே தான். ஆனால் நமக்கு நேரடியாக அண்ணா மூலமாக கிடைக்கலையேங்கிற தாபம் தீர நம்ம நீலபால சர்மா அண்ணா அவர் மூலமாக நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது மகாபாகியம். அதனால் இந்த சாமவேத கீதத்து பிரகாரம் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மன்றதை நம்ம அண்ணா மூலமாக கேட்டோம். மேலே அவருக்கு மரியாதை முடிஞ்ச உடனே அடுத்தது அவரே சொன்ன மாதிரி மகா பெரியவர் எழுந்தருளிருக்கார் சுவாமி நடாதூர் அம்மாளுடைய வம்சத்தார். அப்பேற்பட்ட சுவாமியுடையதான காலட்சேபத்தை அடுத்தது கேட்கலாம். மேலே சுவாமிக்கு மரியாதை. अन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवच्छसेन महान् कीर्त्या.